அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை வாரந்தோறும் தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது இருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை பார்க்கலாம். டிஎம்எம் முஹைதீன் கடையநல்லூர்லேருந்து கேட்குறாங்க, அவனே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து அவரிலிருந்து அவரது துணையை அவரிடம் அவர் மன அமைதி பெறுவதற்காக படைத்தான். அவளுடன் இணைந்த பொழுது அவள் லேசான சுமையை சுமந்தாள். அதனுடன் அவள் நடமாடினாள். அவள் வயிறு கனத்த போது உறுப்புகளில் குறைகளற்றவனை நீ எங்களுக்கு வழங்கினால் நாங்கள் நன்றி செலுத்துவோர் ஆவோம் என்று அவ்விருவரும் தமது இறைவனாகிய அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தனர். அல் குர்ஆன் 789 சொல்லிட்டு, மேற்கண்ட வசனத்தில் மனிதன் மன அமைதி பெறுவதற்காக மனைவியரை படைத்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்று 190% குடும்பத்தில் அமைதியின்மையும் குழப்பமும் சண்டையும் சச்சரவும் நிலவுகிறது. இதற்கு காரணமாக இருப்பவர்கள் மனைவிமார்கள் தானே. இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மன அமைதி பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் துணையை ஏற்படுத்தி இருக்கிறான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த மன அமைதியை அதுக்குன்னு சில முயற்சிகளும் சில புரிதல்களும் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கான உழைப்பு இல்லாமல் அந்த அமைதியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அங்கே இருக்கு மன அமைதி, அதை எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுக்கணும். அது உங்கள் திறமையை பொறுத்தது. நீங்கள் நாசமாக்கிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நல்ல முறையில் அந்த அமைதியை தேடி பயன்படுத்தி கொள்வதும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் தனியாக இந்த வசனத்துக்கான விளக்கமாக எத்தனை பேசியிருக்கிறாங்க. அங்கேருந்து அமைதியை பெறணும்னா அமைதி கொட்டிக்கிட்டே இருக்கும், நீ அனுபவிச்சுக்கிட்டே இருந்த அர்த்தம் இல்லை. அது இயல்பாக தான் இருக்கும். நீ கரெக்டாக அப்ரோச் பண்ணால் அமைதியை பெற முடியும். நீங்கள் அப்ரோச்சில் மிஸ் பண்ணீங்கன்னா அமைதிக்கு பதிலாக அது நரகமாக போயிடும். அப்போ அந்த அப்ரோச் எப்படி இருக்கணும், அதுக்கு தான் சொல்கிறாங்க, இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆகர். ஒரு அவனுடைய மனைவியை நீ வெறுத்துறாத, ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல, என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சிலது நல்லது இருக்கும்ல, அதை நீ நினச்சிப்பாரு. இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிற டெக்னிக்ஸு. அங்கேருந்து எப்படி அமைதியை பெறுறது, எதை ஃபோக்கஸ் பண்ணுறது, எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம், எதை பிரச்சனை பண்ணுறாங்களோ, எதை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி ஃபோக்கஸ் பண்ண தப்பானதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அமைதி கெட்டுரும். அங்கே சில சரியானது இருக்கும், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்களுடைய கேரக்டரை புரிஞ்சுக்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க வளைந்த விழா எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரேடியாக வளசலை சரி பண்ணணும்னு நினைக்காத, முழுசாக சீராக்குன்னு நினச்சிங்கன்னா உடைச்சிடுவீங்க. அதே நேரத்தில் கண்டுக்காமல் விட்டிங்கன்னா ரொம்ப வளைஞ்சு போய் வீணாகவும் போயிடும். அதனால் அங்கே சில சிக்கல் இருக்கும். அதை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் தட்டாமல், கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணாமல், கொஞ்சத்தை கண்டு கொஞ்சத்தை காணாமல் அப்படியாக ட்ராவல் பண்ணி போயிருங்க. அப்போ தான் உங்களால் அங்கேருந்து அமைதியை பெற முடியும். அது மாதிரி அங்கேருந்து சில நேரத்தில் ரொம்ப கடுமையாக அவங்கள டார்ச்சர் கொடுத்துறது மாதிரி வரும். எப்படி வரும், காலமூரை நல்லா செய்வீங்க, ஒரே என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிரும், உன் கூட வாழ்ந்து எண்ணத்தை கண்டுருவா அப்படின்ற வரும். அது அப்படி தான் வரும்ன்றதை புரிஞ்சுக்குங்க. இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் நிம்மதி கெட்டு தான் தலையை பிச்சு போட்டு பைத்தியமாக தான் அலைய வேண்டியது வரும். கவனமாக இருந்துக்குங்க. இப்படி இந்த ரூட் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இது இப்படி எல்லாம் போய் அங்கிருந்து பெற வேண்டிய அந்த அமைதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அங்கிருந்து கொட்டிக்கிட்டே இருக்கணும்னா அப்படி கொட்டுகிற 100% அன்பும் கருணையும் பாசமும் நேசமும் அமைதியும் மட்டுமே கொட்டிக்கொண்டே இருக்கிற ஒரு படைப்பாக அல்லாஹ் படைக்கலை. அமைதிக்கான ஹப்பு அது, அதை பெறுகிற விதத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரூட்டை எல்லாம் ஃபாலோ பண்ணி நாம் பெற நினைத்தால் கண்டிப்பாக பெண்ணிடத்தில் மன அமைதி இருக்கிற என்கிற அல்லாஹ்வுடைய வசனம் உண்மை வரும். உண்மைங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்துல் ரஹீம் நாகப்பட்டினத்திலிருந்து கேட்குறாங்க, மாற்று மத சகோதரருக்கு சலாம் கூறலாம் என்று நான் எங்கள் ஊரை சேர்ந்த மார்க்கம் படித்த ஒருவரிடம் சொன்னேன். அதற்கு அவர், அது எப்படி மாற்று மத சகோதரருக்கு சலாம் சொல்வீர்கள், சலாம் என்பது நமக்குரியது என்று சொல்கிறார், மேலும் நீங்கள் போய் நன்றாக மார்க்கத்தை படியுங்கள் என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கிறீங்க. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சலாம் சொல்லலாம். மார்க்கத்தில் அதுக்கான சான்றுகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது, அவங்க உங்களுக்கு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ்வை எப்படி முன்மாதிரின்னு சொல்லுதோ அது மாதிரி இப்ராஹிம் நபியும் முன்மாதிரி. ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய நேரிய மார்க்கத்தை, நேர்வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமும் இருந்தாங்களே அவங்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய தந்தையாருக்கும் இடையில நடந்த உரையாடலை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
குல் சலாமுன் அலைக்க சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா. இப்ராஹிம் நபி தந்தையை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், சலாம் சொல்லிட்டாங்க. அடுத்து சொல்றாங்க, சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, என் இறைவனிடத்துல உங்களுக்காக மன்னிப்பு தேடுவேன். இப்படி பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, சிலைகளை வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்காக என் ரப்பிடத்துல நான் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு 2 செய்தியை இப்ராஹிம் நபி சொல்றாங்க, சொல்வதாக குர்ஆன் சொல்லுது. சொல்லிட்டு வேறொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, ஆனா இல்லா கௌல இப்ராஹிம் லி அபீஹி ல அஸ்தக்ஃபிரன்ன லக, உங்களுக்காக என் இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுவேன்னு இப்ராஹிம் சொன்னாரு, அந்த ஒரு சொல்லை தவிரன்ட்டான். இந்த ஒன்னை தவிர மற்ற 2 சொன்னாங்க. ஒன்று சலாம் சொன்னாங்க, பாவ மன்னிப்பு கேட்டாங்க. 2ஐயும் சொல்லிட்டு இல்லா கௌல இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ஒரு சொல்ல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. என்னது? மன்னிப்பு கேட்பாங்களே, எல்லாரும் மன்னிச்சிருங்க வாப்பா. அதுல ஏன்னா யாரா இருந்தாலும் முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. எந்த ஒரு நபியா இருந்தாலும், எந்த ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு அல்லாஹ் தடுத்துட்டான். அந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? சலாம் இருக்கிறது. சலாம சொல்லலாம் தானே? யாருக்கு சொல்லலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை, அவங்களுடைய தந்தை யாரு? முஸ்லீம் இல்லை, பாவ மன்னிப்பு தேடுவதற்கு தகுதியானவரும் இல்லை. அப்படிப்பட்ட முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு சலாம் சொன்னது அல்லாஹ் கண்டிக்கலன்னு சொல்லி சொன்னா, அப்ப அதுதான் நமக்கு முன்மாதிரி. இப்ராஹிம் நபி முன்மாதிரினா அந்த முன்மாதிரி சேர்த்து தானங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்திலே சிறந்தது எது? துத்இமு தஆம் வ தக்ரவு சலாம் அலா மன் அரஃப்த வ அலா மன் லம் தஅரிஃப், பசித்தோருக்கு உணவு கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க. அதுதான் இஸ்லாத்தில். தெரியாதவங்களுக்கும் உண்டாங்க. தெரியாதவர்கள் என்பதில் எல்லாமே அடங்கும் தான். இவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்று தெரியாது, இவர் யார், எந்த ஊருக்காரர், என்ன பேரும் தெரியாது, இவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்பதும் தெரியாது, எல்லாம் அதுக்குள்ள அடங்கும் தானே. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமே சலாம் சொல்லுங்க, சொல்ல வேண்டியதானே. நீங்க சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஆர்டர் போடுறான், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சலாம் சொல்லுங்கன்னு ஆர்டரே வருகிறது. எப்படி? வக்கீலிஹி யா ரப்பி இன்ன ஹவுலாய் கௌமுல் லா யுமினூன், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றதை அல்லாஹ் எடுத்து சொல்றான். இந்த முகம்மது அவங்க எப்படி சொல்றாங்களே, யா ரப்பி இன்ன ஹவுலாய் கௌமுல் லா யுமினூன், இந்த மக்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத, நம்பிக்கை கொள்ளாத மக்களா இருக்கிறாங்களே என்று அவங்க சொல்வது நமக்கு கேட்குது, தெரியுது. ஃபஸ்ஃபஹ் அன்ஹும், அவர்களை அலட்சியப்படுத்துவீராக. வக்குல் சலாமுன் ஃபஸௌஃப யஅலமூன், அவர்களுக்கு சலாம் சொல்லும், அவர்கள் பின்னர் அறிந்து கொள்வார்கள், வெகு விரைவிலே அறிந்து கொள்வார்கள். அப்ப அவங்களை அலட்சியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான்? வக்குல் சலாம், சலாம் சொல்லுங்க. பிறகு என்ன? யாருக்கு சொல்லுது இந்த சலாமு? முஸ்லீம் அல்லாத மக்களை பார்த்து தானே. லா யூமினூன், ஈமான் கொள்ளாதவர்களும் சொல்லிட்டானே. ஆகையினால முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சலாம் சொல்லலாம், மார்க் அடிப்படையில் அது ஒன்றும் பிழை இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். களியாவூர் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கபீர் சுல்தான் கேட்குறாங்க, நான் ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கிறேன், நான் இப்போது புது ஆட்டோ எடுக்கலாம் என்று நினைத்தேன், அரசு மானியத்துடன் கிடைக்கும் என்றார்கள். மானியம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும், ஆனால் பேங்கில் லோன் போட்டாலே தவிர மற்றெந்த காரணத்திற்காகவும் மானியம் கிடைக்காது, இப்போது என்ன செய்யலாம்? லோன் போட்டால் தான் மானியம் கிடைக்கும் என்று எடுக்கிறது நல்லதா, தவிர்த்து கொள்வது நல்லதான்னு கேட்குறாங்க. சில விஷயங்களுக்கான அரசு மானியம் இப்படித்தான் வழங்கப்படுகிறது. வங்கிகள்ல இருந்து நாம் பணத்தை கடனாக வாங்க வேண்டியது, அந்த கடனை நாம் அடைக்கணும், மிச்சம் இருக்கிற ஒரு தொகையை அரசு போட்டு மானியமாக கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. இப்போ இது செய்யலாமா? ஏன்னா வங்கிகள்ல இருந்து கடன் வாங்கும் பொழுது வங்கி வட்டிக்கு தானே பணம் கொடுக்கும். அப்போ நம்ம வட்டி கட்ட வேண்டியது இருக்குமே, இந்த வட்டி கட்டி தான் எடுத்தா தான் அங்கேருந்து கிடைக்கிற மானியம் கிடைக்கும். வட்டிக்காக இது நம்ம செய்யலாமான்னு கேட்குறாங்க. 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, நாம வட்டியைத்தான் கெட்டி எடுக்கிறோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வட்டி தான்னா எங்கேருந்து யார் என்ன ஹெல்ப் பண்ணாலும் வேறு உதவிகளை பெறுவதற்காக வட்டியில் போய் விழக்கூடாது. முதல் விஷயம், வட்டி பெரிய விஷயம், பெரிய பாவம். அந்த பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது. என்ன காரணமாக இருந்தாலும் அந்த வட்டியில் போய் நாம் தலை வச்சு படுத்துடக்கூடாது. எந்த நன்மைகள் கிடைச்சாலும் சரிதான், எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் சரிதான், நன்மைக்காகவும் வட்டியின் பக்கம் போயிடக்கூடாது, தீமைகளிலிருந்து காத்துக்கொள்வதற்காகவும் வட்டியின் பக்கம் போயிடக்கூடாது. வேறு வழியே இல்லாத நிர்பந்தமாக இருந்தாலே தவிர எந்த கட்டத்திலையும் வட்டி அனுமதிக்கப்பட்டதில்லை. இப்போ நான் ஆட்டோ ஓட்டி தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை, அதுக்கு வருமானம் இல்லையா, வேற ஒன்று நோக்கி போயிட வேண்டியதான். வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு பணத்தை ஈட்டி ஆட்டோ வாங்குற அளவுக்கு காசு சம்பாதிச்சு அதுக்கு பிறகு ஆட்டோவை நோக்கி பயணிக்கணுமே தவிர சில லாபங்களுக்காக வேண்டி, இன்னும் கொஞ்சம் வருமானத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி வட்டியில் போய் கால் வச்சு சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கக்கூடாது. முதல் விஷயம் ஒன்று. 2வது, இப்போ அந்த அரசு மானியம் என்று சொல்லப்படுற விஷயங்களில் பல நேரங்களில்
வட்டி என்று அதற்கு பெயர் சூட்டப்பட்டாலும் நிஜத்துல நாம வட்டி கட்டுறதில்லை. வட்டி கட்டுறேன் என்று சொன்னதனால் வட்டி ஆகிவிடாது. நீங்க வட்டி கட்டணும், அப்பதான் வட்டி ஆகும். உதாரணமா நீங்க 1 லட்ச ரூபா வாங்குறீங்க, 1 லட்ச ரூபா வங்கியில வாங்கிட்டு நீங்க 1,10,10,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா வட்டி கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். 1 லட்ச ரூபா வாங்கினீங்க, 80,000 ரூபா தான் கட்டினீங்க, 90,000 ரூபா தான் கட்டினீங்க, வாங்கின பணத்தை கூட கட்டல, அதை விட கம்மியா தான் நீங்க கட்டினீங்கன்னா நீங்க எப்படி வட்டி வாங்கினதாக ஆகும்? சில மானியங்கள்ல அரசு இப்படி தான் வச்சிருக்கிறது. இப்ப நீங்க ஒரு தொகையை வாங்குறீங்க, அதுக்கு அரசு ஒரு தொகையை வந்து மானியம் என்கிற பேர்ல உதவி செய்கிறது. இந்த உதவி அரசாங்கத்துக்கு பேங்குக்கு வரும் பொழுது எப்படி கணக்கு என்ன வருதுன்னு கேட்டா, நீங்க வாங்கின தொகை 1 லட்சம், நீங்க கெட்டின தொகை 80,000, வாங்கின தொகை 2 லட்சம், கெட்டின தொகை 1,50,000 அப்படின்னு சொல்லிட்டு அதை விட கம்மியா, வாங்கியதை விட குறைவாக நீங்கள் பணத்தை திரும்ப செலுத்தி இருக்கிறீங்க. இதுல சொல்லப்படுறது இங்கிருந்து வந்தது வட்டி, அங்கிருந்து போனது அப்படின்னு வட்டி கணக்குகள் என்று சொல்லப்பட்டாலும் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல வட்டி இல்லவே இல்லை. இது பேச்சு வழக்கில் புரிந்து கொள்கிற அடிப்படையில இங்கிருந்து வாங்கினா அங்கிருந்து என்று அது வட்டிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டாலும் மொத்தத்துல நான் வாங்கினது எவ்வளவு, கொடுத்தது எவ்வளவு, வாங்கின தொகை 1 லட்சம், அதை விட கம்மியாக 10,000 ரூபாய், 20,000, 30,000 கம்மியா தான் திரும்ப செலுத்தி இருக்கிறேன். இது எப்படி வட்டிக்குள்ள சேரும்? அப்படி சில மானிய வேலைகள் இருக்கிறது. அப்படி இருக்குமானால் அந்த வகையில் நான் எந்த வட்டியும் கெட்டாமலேயே கொடுத்த பணத்தை மட்டும் கெட்டவோ அல்லது கொடுத்ததை விட குறைவாகவோ கெட்டுகிற சூழல் இருக்குமானால் அதை நாம வட்டி பட்டியலுக்குள்ள சேர்க்க முடியாது. அது மாதிரி கிடைக்கிற மானியங்களை நாம ஏற்றுக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் நாம அரசுக்கு வைத்த கோரிக்கைகள் ஒன்று என்னன்னு கேட்டா, இந்த வட்டி என்கிற சிஸ்டத்தினால முஸ்லிம்கள் அதை பயன்படுத்த முடியாத ஒரு நெருக்கடி நிலை இருக்குது. எனவே வட்டிக்கான சிஸ்டத்தை மானியத்தின் வழியாக எங்களுக்கு சரி செஞ்சு கொடுங்க. வங்கிகளில் பெறக்கூடிய தொகைக்கு நீங்கள் மானியத்தை செலுத்துவதன் வழியாக எங்களுக்கு வட்டி இல்லாத முறையில் பணம் கிடைப்பதற்கு உதவிகள் செய்யுங்க என்றெல்லாம் அரசுக்கு முஸ்லிம் இயக்கங்களின் சார்பில் நாம் கடந்த காலத்தில் பல கோரிக்கைகளை முன்வைத்து கடிதங்கள்லாம் எழுதியிருக்கிறோம், தீர்மானங்கள்லாம் ஏற்றி இருக்கிறோம். எனவே அது ஒன்றும் மார்க்க அடிப்படையில் இந்த மாதிரி இருந்தால் குற்றமில்லை என்று புரிந்து கொள்ளலாம். அப்துல் ராஷித் திருத்துறைப்பூண்டிலிருந்து கேட்குறாங்க, இஸ்லாத்தில் பெண் அடிமைத்தனம் இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு கணவன் இறந்து விட்டால் அவரது மனைவி நல்ல ஆடை நகை அணிவது இல்லை, இது ஏன்? மற்றும் திருமணம் விஷயத்தில் ஒரு பெண்ணின் இடத்தில் அவளது விருப்பத்தை கூட கேட்காமல் பெற்றோர்களே முடிவெடுக்கிறார்களே சில ஊர்களில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முஸ்லீம்கள் செய்கிற பிழைகளுக்காக இஸ்லாத்தை குறை சொல்லக்கூடாது. முதல்ல முஸ்லீம்களிடத்துல நிறைய மார்க்கத்துக்கு முரணான நிறைய செயல்கள் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அந்த முஸ்லீம்களை திருத்திக்கணும், இஸ்லாத்தின்படி நடங்கன்னு உங்களுக்கு அறிவுரை சொல்லணும். பிள்ளைங்களுடைய அனுமதி இல்லாம அல்லது ஒப்புதல் இல்லாம பெற்றவங்க திருமணம் முடிவு எடுக்கிறாங்கன்னா மார்க்கம் அப்படி சொல்லலை. இஸ்லாமிய மார்க்கத்துல சம்மந்தப்பட்டவங்களுடைய ஒப்புதல் வேணும், சம்மந்தப்பட்டவங்களை பார்த்துருக்கணும், சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்க கட்டணும். இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு பெண்மணி சொல்லாட்டி வந்து கேட்கறாங்க, எனக்கு இவரை பிடிக்கல, நான் விவாகரத்து பண்ணிடலாமா, பண்ணுமாங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல ஒப்புதல் இல்லாம எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம கல்யாணம் முடிச்சா அது கல்யாணம் ஆகாது என்பதை உலகத்துக்கு சொல்லுகிற சட்டத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த கேள்வி கேட்டேன். நான் அவர் கூட வாழ்ந்துக்கிறேன், என் பெர்மிஷன் இல்லாம என்ன இப்படி கல்யாணம் பண்ண முடியுங்கிறது உலகத்துக்கு தெரியட்டும், இதுக்கு தான் நான் கேட்டேன்னு அந்த அம்மா நபிகளார் இடத்துல சொன்னாங்கன்னு ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ அவங்க ஒப்புதல் இல்லாமல் திருமணம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்படி சில முஸ்லீம்களிடத்துல நடைமுறையில் இருக்கும் என்று சொன்னால் அவங்க இஸ்லாத்தை சரிவர கடைபிடிக்கலன்னு சொல்லி அர்த்தம். அவங்களுக்கு எடுத்து சொல்லி அறிவுரை சொல்லி அவங்கள அந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை நோக்கி நகர்த்தி கொண்டு வரணும். இது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பெரிய அளவில் சிக்கலை உண்டாக்கிடுங்கிற புரிதல் அவங்களுக்கு ஏற்படுத்தும். இது ஒன்று. ரெண்டாவது கணவன் இறந்து விட்டால் மனைவி நல்ல ட்ரெஸ்ஸு போடுறதில்லை, நகை அணிந்து கொள்வதில்லை, இது ஒரு அடிமைத்தனம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது அடிமைத்தனம் ஒன்றும் இல்லை. இஸ்லாம் ஒரு ரூலை சொல்லுது, சில நன்மைகளுக்காக வேண்டி அந்த ரூலை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தருகிறது. என்ன ரூல் சொல்லுது? கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆகி அவங்களுக்கு கணவன் இறந்துட்டாருன்னா ஒரு 4 மாதம் 10 நாட்கள் அவங்க இத்தா அனுஷ்டிக்கணும்னு சொல்லுகிறது. இந்த இத்தா அனுஷ்டிக்கிற காலம் அவங்க கருவறையில் எதுவும் இருக்குதா, புள்ள வளருதா இல்லையா, அது அடுத்த திருமணத்தை பெரிய அளவில் பாதிக்கும். வயிற்றுக்குள்ள குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க, இடைக்காலத்தில் இத்தா அனுஷ்டிக்காமலே இன்னொருத்தர் திருமணம் பண்ணிட்டா இப்போ அவருடைய குழந்தைக்கு இவர் தந்தைங்கிற ஒரு சூழல்லாம் ஏற்பட்டு விடும். அது பிற்காலத்தில் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வேறு வகையில் சிக்கலை உண்டாக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது. வேறு எத்தனையோ வகையான சிக்கல்களுக்கான முகாந்திரம் அது அமைஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி சிக்கல்லாம் உண்டாகக்கூடாது. ஒருத்தருடைய சுமை இன்னொருத்தர் சுமக்கக்கூடாது. அவருக்கு பிறந்த பிள்ளையாகவே அடையாளப்படுத்தப்படணும். அவருடைய வாரிசாகவே அடையாளப்படுத்தப்படணும். அப்போ தான் அவரிடமிருந்து பெற வேண்டிய சொத்துக்கள்லாம் அந்த பிள்ளைக்கு சேரும்படி பல விஷயங்கள் அதுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால
ஒரு 4 மாதம் 10 நாள் நீங்க இப்படி மறுமணம் செய்யாம இருக்கணும், இப்படி மார்க்கம் சொல்லுகிறது. இந்த மறுமணம் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது அதுக்கான சில நேரங்கள்ல அவங்களையும் அறியாம அதன்பால் தள்ளப்பட்ட கூடாதுன்றதுக்காக அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கூடுதல் சில சட்டங்களையும் சேர்த்து சொல்லுகிறேன். என்ன சொல்லுது? அந்த நேரத்தில் ஓப்பனா போய் திருமண பேச்சுவார்த்தை நடத்துறாதீங்க, திருமணத்தின்பால் உங்களை தூண்டக்கூடிய அலங்காரங்களை நகை நட்டுக்களை போட்டு உங்களை பெரிய அளவில் அலங்கரிச்சுக்காதீங்க. ஒரு சட்டத்தை சொல்லி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழலை வாய்ப்புகளை உண்டாக்குவதற்காக சொல்லப்படுகிற துணை சட்டங்களாகத்தான் இதை புரிஞ்சுக்கணுமே தவிர இதை அடிமைப்படுத்துறதுங்கிறது என்ன இருக்குதுங்க? அவங்கள கொடுமைப்படுத்துறது அப்படியெல்லாம் இதுல ஒண்ணும் இல்லையே. அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து செய்வாங்களே. இதனுடைய சட்டம் என்ன, நன்மை என்னங்கிறது புரியாத பொழுது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு மாதிரி விகாரமா தெரியலாம். ஓ, இதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கா, என்ன நோக்கத்தான் செய்யப்பட்டிருக்கா, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தோம்னு சொன்னா இது அடிமைத்தனம் ஒண்ணும் இல்லை, இது ஒரு அறிவார்ந்த செயல்பாடு தான் என்பதை விளங்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஷாகுல் தஞ்சாவூர்ல இருந்து கேட்கிறாங்க, இணை வைப்பில் வகைகள் உள்ளதா? கோபத்தில் அறியாமையால் சொல்லுவதும் செய்வதும் செயலால் செய்வதும் ஒரே மாதிரி இணை வைப்பாகுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகஸ்துதியை இணை வைப்பு என்று சொன்னார்களே, இது போன்ற செயல்பாடுகளுக்கும் நிரந்தர நரகமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இணை வைப்புல சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. பளிச்சென்று தெரியக்கூடிய தெளிவான இணை வைப்புகள், அல்லாஹ் தவிர யார்ட்டையும் வணங்குறது, கையேந்துறது, தெய்வம் என்று சொல்வது, அவனுக்கு நிகரான ஆற்றலை இருப்பதாக கற்பிப்பது, சிலது கொஞ்சம் நுணுக்கமான இணைவைப்பு காரியங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அதுல ஒண்ணுதான் என்னன்னு கேட்டா அஷ்ஷிர்குல் ஹஃபீன்னு சொன்னாங்க, மறைவான ரகசியமான இணை கற்பிப்பு. ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற சொல்லிலே வித்தியாசத்தை காட்டிட்டாங்க. இணை கற்பிப்புல தெளிவான இணை கற்பிப்புன்னு ஒண்ணு இருக்குது, அதுல கொஞ்சம் தரம் குறைஞ்சது, அதோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நீ கொஞ்சம் கவனிச்சு புரிஞ்சு பார்த்தா தான் அதை விளங்கி கொள்ள முடியுங்கிற அளவுக்கு ரகசிய மறைமுக இணை கற்பிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் முகஸ்துதி. அதுதான் பிறருக்காக வேண்டிய சில காரியங்களை செய்யறதுன்னு வருது இல்லை, அது அந்த அம்சத்துல அந்த வகையில் உள்ளதுதான் சொல்லி சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பிரிச்சுட்டாங்கனாலே வேறுபாடு இருக்குன்னு தானே அர்த்தம். இணை கற்பித்தல்ல அது ஒரு வகை, இது ஒரு வகை அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த நிரந்தர நரகம் என்று சொல்வதும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லப்படுவதும் அதுவெல்லாம் முதல் வகையை சார்ந்ததுதான். 2வது வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா இது அதை விட அடுத்த கேட்டகிரினா தண்டனையும் அடுத்த நிலையில தான் இருக்கணும். இது பாவம் ரெண்டும் வேறு வேற, அது பெரிய பாவம், இது சின்ன பாவம்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் ஒரே தண்டனை எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? ரெண்டு பாவத்தில் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான தண்டனைகளிலும் கண்டிப்பாக வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். முதல் நிலைக்கு சொல்லப்பட்ட சட்டங்களை 2ஆம் நிலைக்கு நாம பொருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அதே நேரத்தில் அதை சாதாரணமா எண்ணிடக்கூடாது. இது எங்க போய் சேருது, இணைகற்பிற்கு நெருக்கமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டும்ங்கிறதையும் அதுல நாம விளங்கி கவனமா அதுல இருந்து விலகிக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். முகமது தலீபா கடலூர் மாவட்டத்திலிருந்து கேட்கிறாங்க, கணவர் இறந்து விட்டால் ஒரு பெண் 4 மாத காலம் இத்தா இருந்தால் போதுமானதா, இல்லை 24 மணி நேரம் இருந்தால் போதுமானதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கணவன் இறந்தால் எவ்வளவு நாள் இத்தா இருக்கணும் குர்ஆன் சொல்கிறது, வல்லதீன யதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா. கணவன் இழந்துட்டாங்கன்னா 4 மாதங்களும் 10 நாட்களும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அடுத்த திருமணம் செய்யாம அவங்க இருக்கிற கால அவகாசம் இதா இருக்கிற காலம் 4 மாசம் 10 நாள் இருக்கணும். கம்பல்சரி 10 நாள் அப்படின்ற அளவுக்கு அல்ல நம்பரை வரையறுத்து சொல்றாங்கன்னா அது கூடுதல் குறைவாலாம் இருக்க முடியாது. 4 மாசம் 10 நாள் கம்ப்ளீட் பண்ணணும். 24 மணி நேரம் என்று சொல்வதெல்லாம் அது அறியாமையின் வெளிப்பாடு. இன்னும் சொல்ல போனா இந்த கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டா பல நேரங்கள்ல இதாவுக்காக போடப்பட்டிருக்கிற நடைமுறை சட்டங்கள்ல இருக்கிற சிக்கல், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அவங்கள பார்க்கக்கூடாது, இவங்களை பார்க்கக்கூடாது, வானத்தை பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்குலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் செய்வாங்க கிராமங்கள்ல. இன்னைக்கும் சில இடங்கள்ல நடக்கத்தான் செய்கிறது. வீட்டுக்கு இடையில வானல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் ஏரியா இருந்துச்சுன்னா அங்கே நடமாடுறதுக்காக வேண்டி ஐயோ வானம் பார்த்துடக்கூடாது, ஒரு ஓலை தட்டை போட்டு வையே. பேரப்புள்ள பார்த்த முடியாது, 2 வயசு பையன் மக வீட்டு புள்ள பேரன் வர்றான்னு வச்சுக்கோங்க, அவன் பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது அந்நிய ஆனான். யாரு? 2 வயசு புள்ள, அவங்க மகவழியா பிறந்த பேரன், அவங்க அந்நிய, அடுத்த அவங்களே பார்க்கக்கூடாது. என்ன லிஸ்ட்ல வச்சிருக்கோம் பாருங்க. மகன் பிள்ளையா இருந்தா ஓகே, அது அவங்க வாரிசான், அதனால பிரச்சனை இல்லையா. மக பிள்ளையா இருந்தா வாரிசு இல்லாத அடுத்த வீட்டுக்கு வாரிசு. இப்படி எல்லாம் கூட மார்க்கத்துல இல்லாத, அறிவுக்கும் பொருந்தாத, மனிதாபிமானத்துக்கும் நெருக்கம் இல்லாத பல சட்டங்களை செயல்படுத்துவதன் வழியாகத்தான் 1 நாள் இருக்கவா, 2 நாள் இருக்கவா, 40 நாள் இப்படி எல்லாம் கேள்வி வருகிறது. மார்க்கம் சொன்ன அடிப்படையில திருமணம் செய்யக்கூடாதுமா, திருமணத்துக்கான பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடாது, திருமணத்தை தூண்டுகிற அலங்காரங்கள் செய்து கொள்ளக்கூடாது, மற்றபடி இயல்பா இப்படி இருப்பீங்களா அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொன்னது சொல்லிட்டோம்னா
4 மாதம் 10 நாள் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயங்கள் இல்லை. அதனுடைய நன்மைகளை உணர்ந்து அதை எல்லோருமே அதுக்கு மனதளவில் தயாராகி செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். ஷம்சுதீன் மற்றும் சத்தார் கான் குவைத்திலிருந்து கேட்குறாங்க. நான் குவைத்தில் பணிபுரிகிறேன். எனக்கு சம்பளமாக கிடைக்கும் பணத்தை நான் வங்கி மூலமாக நாட்டிற்கு அனுப்பினால் அதற்கு அனுப்பும் கமிஷனாக 1.250 ஃபில்ஸ் 343 ரூபாய் பிடித்துக் கொள்கிறார்கள். அதல்லாமல் நெட் ரேட்டை விட ₹1 அல்லது 75 பைசா கம்மியாக அனுப்புகிறார்கள். உதாரணம், குவைத் ஒரு தினார் இந்திய மதிப்பு 250 ரூபாய் என்றால் 249 அல்லது 249.50 பைசா விகிதம் அனுப்புகிறார்கள். இதே பணத்தை உண்டியல் மூலமாக அனுப்பினால் அவர்கள் பணம் அனுப்புவதற்கான கமிஷன் பெறுவதில்லை. அதல்லாமல் குவைத்து ஒரு தினார் 250 ரூபாய் என்றால் இவர்கள் 251 அல்லது 252 அனுப்புகிறார்கள். இது வட்டியில் சேருமா? நெட் ரேட் 250 என்ற போது இவர்கள் இதைவிட அதிகமாக அனுப்புகிறார்கள். இது வட்டியாகுமா என்பதை விளக்கவும் சொல்லி கேட்குறாங்க. இது இது வட்டியில் வர வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் இந்த விஷயத்தை வேற ஏதாவது ஒன்றோடு பொருத்தி பாருங்க. ஒரு பொருளை கைமாத்துறீங்க, அதுக்கு பெறக்கூடிய பணம் என்ன? ஒரு பொருளை வாங்குறீங்க, அது ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அதுக்காக வேண்டி நடைபெறக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ல 2 பேர் இருக்கிறாங்க, 2 கடை வச்சிருக்கிறாங்க. ஒரு கடைக்காரர்கிட்ட போய் கேட்டா நான் கொண்டு கொடுக்குற பணத்துக்கு பொருளுக்கு அவர் 100 ரூபா கொடுக்குறாரு, இன்னொருத்தர் 102 ரூபா கொடுக்குறாரு. இப்போ இந்த 102 ரூபா கொடுத்ததுனால இதை வட்டி பெட்டியில் நம்ம சேர்ப்போமா? அதுக்கு அரசு நிர்ணயிச்சது அப்படி உள்ளது. 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் கூட ஒரு பொருளை நான் கொடுக்குறேன், அதுக்கு பிரதிபலனா அவர் திரும்ப தர்ற எனக்கு பணம் ஒருத்தர் 100 ரூபா, இன்னொருத்தர் 101 ரூபா. எங்க அதிகமா பணம் கிடைக்குதோ ரெண்டுமே மார்க் அடிப்படையில் ஹலாலானதுதான். அவர் ஏதோ ஒரு வகையில தன்னுடைய லாபத்தை குறைத்து கொண்டு இந்த பைசா நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அப்படித்தானே புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இது கூடுமா கூடாதா, சரியா தப்பா, அரசு சிக்கல் என்ன, அது தனியா வச்சிருங்க. மார்க் அடிப்படையில் இந்த மாதிரி வங்கி இடத்துலையும் ஒரு தனிநபரத்திலையும் கொடுக்கும் பொழுது யார் அதிகம் தர்றாங்களோ அவங்கள தேடி போறது வட்டியில வருமானு கேட்டா அது வட்டியில் வராது. மார்க் அடிப்படையில் அதுல எந்த குற்றமும் இல்லை. ஜியாவுல் ஹக் கடைநல்லூர்ல இருந்து கேட்குறாங்க. கிரெடிட் கார்டு சம்பந்தமாக விளக்கம் கூறினீர்கள். அதில் கிரெடிட் கார்டு அப்ளை செய்யும் போதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சைன் பண்ணி தான் கிரெடிட் கார்டு பெற முடியும். அதில் பணம் செலுத்த தாமதமாகும் பட்சத்தில் வட்டி செலுத்த சம்மதிக்கிறோம் என்று ஒப்பந்தம் இருக்கும். அப்படி என்றால் வட்டிக்கு சம்மதம் என்று சொல்லும் போது அது வட்டிக்கான ஒப்பந்தத்தில் சம்மதம் என்றுதானே அர்த்தமாகும். நாம் வட்டி வராமல் பயன்படுத்தினாலும் இவ்வாறு சம்மதம் தெரிவித்து தானே கார்டு வாங்க வேண்டி வரும். விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கிரெடிட் கார்டு வாங்குறதா இருந்தால் அது வாங்கிக்கலாம், மார்க் அடிப்படையில் குற்றம் இல்லை. நீங்கள் வட்டி கொடுத்தா தான் தப்பு. வட்டி கொடுக்கல, கிரெடிட் கார்டுக்குன்னு உள்ள லிமிட் டேட்டுக்குள்ளே கரெக்டாக பயன்படுத்தி 10 நாளுக்கு வாங்கணும், 10 நாளைக்கு பிறகு 40 நாளைக்கு பிறகு கட்டுனா வட்டி, நான் 40 நாளைக்கு பிறகுலாம் கட்டலை, கரெக்டாக கட்டிடுவேன்னு கட்டிக்கிட்டு இருந்தா நீ வட்டி வாங்கியவர்களாக நீங்கள் ஆக மாட்டீங்க நம்ம சொன்னோம். அதை வச்சு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கார்டை வாங்கும்போது இத்தனை நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா நான் வட்டி கட்டுறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டால் தானே உங்களுக்கு கார்டே கொடுப்பான். அப்போ வட்டியை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தமாகும். அப்படின்னு வட்டியை கொடுக்குறீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் வட்டி வாங்கிய குற்றம் எப்போ வரும்? வட்டி கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே குற்றவாளி ஆயிருவீங்களா, வட்டியை கொடுத்தால் குற்றவாளி ஆகுவீங்களா? வட்டி என்பது ஒரு செயல், அந்த செயலை செஞ்சா தானே குற்றவாளி ஆகுவீங்க. இப்போ அல்லாஹ் தவிர வேற யாரையும் நான் வணங்கி, இப்போ குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது, குல்லின் கானலிர் ரஹ்மானி வலதுன் ஃபானா அவ்வளுல் ஆபிதீன். ரஹ்மான் அளவற்ற அருளாளனுக்கு புள்ள இருக்கிறதா சொன்னீங்கன்னா, அதை நிரூபிச்சிங்கன்னா அந்த புள்ளைய வணங்குறதுல ஆளா நான் இருப்பேன்னு நபியை நீங்க சொல்லுங்க. அப்போ வணங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையே. அப்படி இருந்தால் என்று சொல்வதே தப்புன்னு சொல்லக்கூடாதுல. இருந்தால் என்று சொல்வதே இந்த கண்டிஷன் இருந்தா தான் அது இல்லாட்டி இல்லைதான். அந்த மாதிரி தான் நான் வட்டி கட்டினால் 40 நாளை கடந்தால் அந்த உரிய நேரத்தை கடந்தால் கட்டுறேன் என்று சொன்னதனாலே வட்டி குற்றவாளியாக ஆகிட மாட்டீங்க. எப்போ குற்றவாளி ஆவீங்க? அந்த நாளை கடந்து அதுக்கான பணத்தை நீங்க கட்டும்போது குற்றவாளி ஆவீங்க என்ற அர்த்தத்திலாம் நாம அந்த விளக்கத்தை சொன்னோம். அதே நேரத்தில் கூடுதலாக இன்னொன்று புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லுகிற விளக்கம் இதையும் அதையும் வைத்து நம்ம புரிந்து கொண்டு ஒரு விஷயத்த சொல்றோம். ஆனாலும் உங்களுக்கு அது உறுத்துதுன்னு வச்சுக்கோங்க, இல்லையே அது ஒத்துக்கிறது சரியில்லையே, இப்படி வாங்கணுமா, அப்படி இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தை உறுத்தி அதை வாங்குறதுல சிக்கல் இருக்குமானால் உங்களுடைய உள்ளம் உறுத்துவதையே நீங்கள் முதலாவது ஆதாரமா வச்சுக்கொள்ளுங்க. அல் இஸ்மு மா ஹாக்க ஃபீ சத்ரிக். உங்க உள்ளத்தை எது உறுத்துதோ அது பாவன்ட்டாங்க.
ஆதாரங்களை வச்சுங்க, இந்த விஷயங்களை சொல்றோம், அதையெல்லாம் வச்சு ஒரு தெளிவுக்கு வர ட்ரை பண்ணுங்க. அதையும் தாண்டி உங்களுடைய உள்ளம் உறுத்தும் என்று சொன்னா நீங்க அதன்படியே செயல்படுங்க. ஏன்னா பாவமான விஷயத்திலிருந்து விலகுவதற்காகத்தானே இந்த உறுத்தல் வருகிறது. உங்கள் உள்ளத்தை உறுத்துவது பாவம்னு சொன்னாங்க. அப்படி உறுத்தல் இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து விலகிக் கொள்வதே சம்பந்தப்பட்டவர்களுக்கு, அந்த உறுத்தல் உடையவர்களுக்கு அது சரியானதாகவும் இறையச்சத்துக்கு நெருக்கமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. முகமது அலி வால்பாறையிலிருந்து கேட்கிறாங்க, மனைவியின் தந்தை இறந்த செய்தி கேட்டால் கணவரின் அனுமதி மறுக்கப்பட்டால் மனைவி தன் தந்தையை பார்க்க செல்லலாமா கூடாதா, மார்க்கம் என்ன கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கணவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுது, ரொம்ப மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது. கணவனின் சொற்களுக்கு கீழ்ப்படுகிறதையும் அதை கேட்டு நடக்கிறதையும் வலியுறுத்துகிறது. இப்போ தந்தை இறந்த பிறகு தந்தையை பார்க்க போகக்கூடாது, ஜனாசால கலந்துக்க கூடாது அப்படின்னு கணவர் சொன்னார்னா, இப்போ கணவர் சொல்றதை கேட்கறதா அதை மீறி போறதான்னு சொல்லி கேட்குறாங்க. கணவருக்கு கட்டுப்படணும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் மார்க்கம் சொல்லிடுச்சு, இன்னொரு பக்கத்தில் கணவருக்கு ஆர்டர் போடுது. நீ மார்க்கத்துக்கு முரணான எந்த ஆர்டர் போடுற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. ஏன்னா மார்க்கம்ங்கிறது அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லியோ செய்யாதுன்னு சொல்லியோ அல்லாஹ் ஆர்டர் போட்ட பிறகு அந்த ஆர்டரை ஒபை பண்றதா கட்டுப்படுறது தான் உனக்கு வேலையே தவிர அதை மறுக்கிற மாதிரி ஒரு ஆர்டரை உனக்கு கீழே உன் அதிகாரத்தின் கீழே உன் கட்டுப்பாட்டின் கீழே உன் மனைவி இருக்கிறா என்பதற்காக வேண்டி நீ இஷ்டத்துக்கெல்லாம் ஆர்டர் போடக்கூடாது. நீ மார்க்க வரையறைக்கு உட்பட்டு தான் ஆர்டர் போடணும். மார்க்கம் உனக்கு எதுல சாய்ஸ் கொடுத்துருக்கோ, எதுல நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லுதோ அதுல தான் செய்யின்னு சொல்லியோ செய்யாதுன்னு சொல்லியோ மனைவிக்கு ஆர்டர் போட முடியுமே தவிர அல்லாவோ ரசூலோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை மாற்றி ஒரு ஆர்டர் போடுகிற, அதை தடுத்து அதை செயல்பட விடாமல் ஆர்டர் போடுற ரைட்ஸு கணவருக்கு கிடையாதுன்னு இன்னொரு பக்கம் இருக்கிறது. உதாரணமாக சொன்னால் பள்ளிவாசலுக்கு பெண்கள் போகிற பெண்கள் கணவரிடத்துல அனுமதி கேட்டுட்டு போகணும், இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன இருக்கிறது, லா தம்னாவோ இமா அல்லா எனில் மசாஜித், அல்லாவுடைய பெண் அடியார்களை அல்லாவுடைய பள்ளிவாசலை விட்டு தடுக்காதீங்க. அவங்க பெர்மிஷன் கேட்டுட்டு போங்க. முறைப்படி நீ கணவராக இருக்குன்ற அடிப்படையில் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்க வருவாங்க. ஓகே, இது பெர்மிஷன் கேளுமான பெண்ணுக்கு ஆர்டர் போட்டாச்சு. இப்போ நீ என்ன பண்ணணும், ஓகே அல்லாஹ் சொன்ன விஷயத்த காரியத்தை செய்ய போகிறாங்க, பள்ளிக்கு தான் போகிறாங்க, நல்ல காரியத்துக்கு போகிறாங்க, போங்கன்னு அனுமதி கொடுக்கணும். அவன்கிட்ட கேட்டுட்டதுனால பெர்மிஷன் கேட்டதுனால நீ தான் டிசைடிங் அத்தாரிட்டின்னு நினச்சிடாத. நீ என்ன முடிவெடுக்கணுங்கிறதையும் அல்லாவே சொல்கிறான். எப்படி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு போகிறது தடுத்துடாத, அதெல்லாம் போகாத, கூடாது, நில்லுவை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கேட்டால் அனுமதி கொடுத்து தான் ஆகணும். அப்போ இந்த மாதிரி தான் கணவர் நடந்துக்கணும். கணவருடைய எல்லை அவருக்கு அனுமதிக்கப்பட்ட, அவருக்கு எதில் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதில் தான் அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். செய்யென்றோ செய்யாத என்றோ ஆகும் என்றோ ஆகாது என்றோ சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை மாற்றி சொல்வதற்கோ தடுக்கிறதுக்கோ ரைட்ஸ் இல்லை. ஜனாசா, தந்தையுடைய ஜனாசாவை பார்ப்பது, அதனுடைய சிறப்புகள் எல்லாமே அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கும் பொழுது அதை அவர் தடுக்கக்கூடாது. தடுத்தா என்ன செய்யறது, லா தாஅத்தலி மஹ்லூகின் ஃபி மஅசியத்தில் ஹாலிகி, படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்துல படைப்புகளுக்கு கட்டுப்படுதல் என்பதே இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரசூல் சொன்னது செய்யாதுன்னு அதெல்லாம் உனக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கணவராக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். நீங்கள் அதை உதாசீனப்படுத்தி விட்டு போவதற்கு அனுமதி இருக்கிறதுன்னு கேட்டால் அல்லாஹ் ரசூலும் சரியாகத்தான் சொல்லுவாங்க, உண்மையைத்தான் சொல்லுவாங்க, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் நன்மைக்கு தான் சொல்லுவாங்க. அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அல்லாஹ் ரசூலுக்கு மேலே உள்ள அதிகாரம் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி மனைவி போகலாம். மார்க் அடிப்படையில் அது உங்கள் மீது கணவரை மீறிட்டீங்க, கட்டுப்பாடுகளை தகர்த்துட்டீங்க என்ற குற்றவாளியாக நீங்கள் ஆக மாட்டீங்க. அசாருதீன் சென்னையிலிருந்து கேட்குறாங்க, வீட்டில் வாங்கக்கூடிய பிஸ்கட்டு, சோப்பு, குழந்தைகளுக்கு வாங்கக்கூடிய டயாபர், இதில் அனைத்திலும் உருவப்படங்கள் இருக்கிறது. இன்னும் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களிலும் சின்ன சின்னதாக உருவப்படங்கள் இருக்கின்றன. உருவப்படங்கள் இருந்தால் மலக்குமார்கள் வீட்டுக்குள் வரமாட்டார்கள், மார்க்கத்தின்படி இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உருவப்படங்களை ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறது மார்க்கம். அதாவது மதிப்புள்ள, அதை நாமே தேர்ந்தெடுத்து பாதுகாக்கிற அல்லது நம்ம சிறப்பாக பார்க்கிற இடங்களில் உருவங்களை மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை ஒரு வீட்டில். அதுக்கு தான் இந்த சட்டங்கள் எல்லாம். மதிப்பற்றதாக கருதப்படுகிற இடத்துல அந்த உருவம் இருந்தால் அது நம்மை பாதிக்காது, மார்க்க அடிப்படையில் குற்றமாகாது. எப்படி சொல்கிறோம், ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, வீட்டில் திரைச்சீலையில் இந்த மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க, நான் திரைச்சீலையை எடுத்தேன், கிழிச்சாத அதை தலைவாணியாக தச்சு தலைவாணி உரையாக போட்டுட்டேன். தலைவாணி தச்சு போட்ட பிறகு ரசூலுல்லாஹ் அந்த தலையணையை பயன்படுத்தினாங்களே, அதில் அந்த உருவம் இருக்கிற நிலையிலேயே பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குது, திரை துணிக்கும் தலைவாணிக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அது காலில் படுது, கீழே இருக்குது, நம்ம அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொள்கிறோம். ஒரு மதிப்பற்றதை போன்று கருதப்படுகிற ஒரு பொருளில்
அந்த உருவம் இருந்தால் அதுல பிரச்சனை இல்லை. திரைச்சீலைங்கிறது வீட்டுக்கு முன்னாடி ஒரு அடையாளத்தை மாதிரி இருக்குதே, பார்த்த உடனே அது ஒரு மதிப்பு மரியாதையும் தருகிற இடத்துல இருக்குதே, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறத தான் சுடுதா கண்டிச்சாங்க. இதை கண்டிக்கல. அதை கண்டிச்சவங்க அது இந்த வடிவத்துல மாறும்போது இதை கண்டிக்கல. எனவே அது தப்பு, இது தப்பில்லை என்று இந்த ஹதீஸ்ல இருந்து நாம ஒரு சட்டத்தை எடுக்கலாம். அந்த அடிப்படையில இப்ப நாம வாங்குகிற பொருட்கள் எதையுமே நாம மதிப்பானதாக பெருமதிக்குரியதாக எல்லாம் வைக்கிறதுல வரும். அவங்க பிஸ்கட் வாங்க, அப்படி கிளிப்பம் திம்மோம், அதுக்கு குப்பையில போட்டுரும், அது கூட வேணும், குப்பைக்கு போயிடும். அது அதுக்காக வேண்டி, அந்த உருவத்துக்காக வேண்டி அந்த பொருட்களை வாங்கல, வேற நோக்கத்துக்கு வாங்குறோம். அந்த உருவத்தை மதிப்பானதாக வைக்கல, மதிப்புக்குரிய இடத்துல பாதுகாக்கவும் இல்லை என்கிற காரணத்தினால நம் மீது அது குற்றமாக ஆகாது. மூசா உளுந்தூர்பேட்டையில இருந்து கேட்கிறாங்க, தீய எண்ணங்கள் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? வெளியில் சொல்ல முடியாத அளவு தீய எண்ணம் உள்ளத்தில் ஏற்படுகிறது, இதை தடுக்க என்ன செய்வது? அல்லாவிடம் துவா செய்து வருகிறேன், இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல்ல நமக்கு தீய எண்ணம் வருது அப்படிங்கிறத விளங்கி இருக்கிறீங்க, இதுவே முதல் ஸ்டெப். நீங்க முதல் படியில காலடி எடுத்து வச்சுட்டீங்க தீமையிலிருந்து விலகிறதுக்கு. ரெண்டாவது அல்லாவிடத்துல பிரார்த்திக்கிறீங்க, ரெண்டாவது ஸ்டெப், அழகான ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க. வேற என்ன தேவை இருக்கிறது? இதை தொடர்ந்து செய்யுங்க, உள்ளச்சத்தோட ஈடுபாட்டோட தொடர்ந்து செய்யுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், வைம்மா இன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸுகுன் ஃபஸ்தகித் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானுடைய தீண்டுதலை நீங்க உணரும் பொழுது உடனே அல்லாஹ்விடத்துல ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுங்க, ஆமன்து பில்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, அவுது பில்லாஹை அதிகமாக சொல்லுங்க. அல்லாஹ்விடத்துல மேலதிகமாக இதுல இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தானே அல்லாஹ்விடத்துல கேளுங்க. திருக்குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பு அதிகப்படுத்துங்க. இந்த எண்ணங்கள்ல இருந்து மாறுபடுவதற்கு வேறு நல்ல ஈடுபாட்டுக்குரிய நற்காரியங்களின் பக்கம் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பா அல்லாஹ் வெகு விரைவிலேயே அதுல இருந்து உங்களுக்கு விடுதலையை பெற்று தந்து நல்ல எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். நிஅமத்துல்லா ஆவடியில இருந்து கேட்கிறாங்க, மகர் கொடுத்து திருமணம் செய்த மனைவி திடீரென மரணம் ஏற்பட்டு மறு திருமணம் செய்யும் பொழுது கொடுத்த மகரை கணவர் திரும்ப கேட்கிறார், கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யார்கிட்ட போய் கேட்பாரு? அவங்க தான் இறந்துட்டாங்களே, இறந்தவருடைய குடும்பத்தாட்ட வந்து கேட்பாங்களா? அப்படி கேட்கறது அவங்களுக்கு உரியவர் மூத்தா போயிட்டாங்க, அவங்கள்ட்டே கேட்கறதா இருந்தா அவங்க இப்பவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் ஒண்ணு, கேட்க முடியாது. ரெண்டாவது, அவங்க ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு சொந்தமான பொருட்களை யார் யார் எவ்வளவு எடுத்துக்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த ரூல் படி தான் அவர் எடுக்க முடியும். இவர் கடனா கொடுத்திருந்தாலோ அல்லது வசியத்து செஞ்சிருந்தாலோ தான் அதுல போய் டிமாண்ட் பண்ண முடியும். இப்ப கடன் கொடுத்திருந்தாருன்னா இப்ப அல்லாஹ் சொல்றான் யார் யாருக்கு இவ்வளவு கொடுக்கணும் தான். ஆனா கடன் வாங்கியிருந்தாருன்னா கடன்காரர் வந்து கேட்கலாம். மனைவிக்கு கொடுத்த மகர் கடன் கிடையாது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவங்களுக்குரிய தொகை தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க, அதை போய் திரும்ப கேட்கிற ரைட்ஸ் கிடையவே கிடையாது. வாழுகிற காலத்திலே கேட்டிருந்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஃபகுலூஹு ஹனீஅ மரிஆ, அவங்களா விட்டு கொடுத்தாங்கன்னா நீங்க அதுல இருந்து சாப்பிடுங்கிறான் அல்லாஹ். இந்த மகரை பத்தி சொல்லும் பொழுது, மகர் கொடுத்துட்டீங்க, மனைவியா முன் வந்து விருப்பப்பட்டு உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். அவங்க மூத்தா போனதுக்கு பிறகு இப்ப இந்த பொருள் அவங்களுக்குரியதில்லை, அவங்களுடைய வாரிசுகளுக்குரியது. வாரிசுகளுடைய சொத்துக்கு யார் யாருக்கு எவ்வளவு போகணுமோ அப்படி போயிருமே தவிர வாரிசு சொத்துல போய் இவர் என் மகர்னு கேட்கவே முடியாது. மகருங்கிறது அந்த மனைவி உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் தான் அதுக்கு பேர் மகரு. மனைவி மௌத்தா போனதுக்கு பேர் மகரே இல்லை. இப்போ அது அழிஞ்சு, அந்த அம்மா இருந்ததோட அந்த அதுவும் சேர்ந்து அழிஞ்சிருச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு சொந்தமான அவருடைய வாரிசுகளுக்கு சொந்தமான பணம் தான் இருக்குதே தவிர என் மகர் பணத்தை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு இவருக்கு ஆளும் இல்லை, ரைட்ஸும் இல்லை. அந்த அடிப்படையில இப்ப இந்த அந்த அம்மாவுக்கு மகர் இருக்குது, வேற ஏதோ சொத்துக்களும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சொந்தமானது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இவருக்கு கணவர் என்ற அடிப்படையில இவருடைய மனைவியா இருக்கும்போது தான் அவங்க மரணிச்சாங்க, இவருடைய பங்கு கொஞ்சம் இருக்குது, அதை இவர் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி அல்லாஹ் சொல்றான், வலக்கும் நிஸ்ஃபுமா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுல்லஹுன்ன வலது. உங்களுடைய மனைவிமார் விட்டு சென்றதுல அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லாட்டி அவங்க விட்டுட்டு போன சொத்துல பாதி உங்களுக்கு இருக்கிறது. வலக்கும் நிஸ்ஃபுமா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுல்லஹுன்ன வலது ஃபைன்கான லஹுன்ன வலதுன், அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பலக்கும் ஒரு ரூபா, உங்களுக்கு கால் பங்கு இருக்கிறது. பிள்ளைங்க இல்லாட்டி பாதி உங்களுக்கு, பிள்ளைங்க இருந்தா 4/1 பங்கு உங்களுக்கு. யாருக்கு? கணவருக்கு இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த மகர் அவங்களுக்கு சொந்தமா இருந்து அது ஒரு பெரிய தொகையா இருந்து அதை அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லாத பட்சத்துல பாதி கணவருக்கு போயிடணும், பிள்ளைங்க இருக்கும் பட்சத்துல 4/1 பங்கு கணவருக்கு போயிடணும். அந்த அடிப்படையில் அவர் அதை பெற்றுக்கொள்ளலாமே தவிர மகர் தாங்க என்று கேட்பதற்கு எந்த ரைட்ஸும் இல்லை.
கோவையிலிருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, பேர் தெரியல. நான் பிறப்பின் அடிப்படையில் முஸ்லீம், என் குடும்பத்தார் எல்லோரும் முஸ்லீம் தான். ஆனால் வீட்டில் தாடி வளர்ப்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை எடுக்க சொல்கிறார்கள். எடுக்காவிட்டால் வீட்டில் பெரிய பிரச்சனையாகி விடுகிறது. நான் பெற்றோர் பேச்சை கேட்க வேண்டும் என்று எடுத்து விடவா? அது பார்ப்பதற்கு மீசையும் தாடியும் அவங்க ரொம்ப மெல்லிசா வச்சுக்க சொல்றாங்களாம். அது பார்ப்பதற்கு மீசையும் தாடியும் ஒன்றாக ஒரே அளவில் இருக்கும். மார்க் அடிப்படையில் விளக்கம் தருவோம்னு சொல்லி கேட்குறாங்க. மீசையும் தாடியும் ஒரே அளவுல இருக்கக்கூடாது. மீசையை விட தாடி பெருசா இருக்கணும். இதுதான் தாடிக்கான அளவுகோல்ல ஒண்ணுமா. தாடி பெருசாகவும் மீசையை கத்தரிங்க தாடியை வளருங்கன்னு இருக்குது. அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு சொல்ற காரணத்தினால மீசையை விட தாடி பெருசா இருக்கணும்னு விளங்குது. இப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ரொம்ப மெல்லிசா கண்ணுக்கே தெரியாத மாதிரி வைக்க சொல்லி சொல்றாங்க. குடும்பத்துல என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க. இது மாதிரி அல்லாஹ்வோ ரசூலோ ஒரு காரியத்தை வலியுறுத்தும் பொழுது குடும்பத்தார் வேறொன்றையோ அல்லது வேறு யார் வேறொன்றை வலியுறுத்தினாலும் நாம இயன்ற வரைக்கும் அதுக்கு கட்டுப்படவே கூடாது. நமக்கு இயலலை, நம்முடைய சக்தியை மீறி வேற வழியே இல்லை, அதனால வேற நிறைய பேர் நெருக்கடி வரும், அந்த நெருக்கடிகளை நம்மளை சமாளிக்க முடியாதுங்கிற சூழல் இருந்தால் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான். இப்ப நீங்களும் விரும்புறீங்க என்ற பட்சத்துல நீங்க அதுல உறுதியா நில்லுங்க, உங்களுடைய உறுதியை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு மாறு செய்கிற விஷயத்துல லா தாஅத்த லி மக்லூகின் ஃபி மஅசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படுதல் என்பதே இல்லை. அவங்க சொன்னாங்க கட்டுப்படாது, நீங்க உறுதியா நில்லுங்க. என்னத்தை சொன்னாலும் இவனை திருத்த முடியாதுப்பா அப்படின்னு அவங்க நினைக்கணும். அவங்க பார்வையில அவங்க திருத்தணும் அப்படித்தானே வர்றாங்க. அவங்க பார்வையில இவனை மாற்ற முடியாது, இவன் ரொம்ப உறுதியா நிற்கிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு கட்டத்தில் அவங்களே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த உறுதியை நீங்க வெளிப்படுத்துங்க. சதாம் பெருவாக்கோட்டையிலிருந்து கேட்குறாங்க, நான் லுஹர் தொழுகைக்கு செல்லும் பொழுது இமாம் 3 ரக்காத்து தொழுது முடித்து விட்டார் எனில் நான் 4ஆம் ரக்காத்தில் சேருகிறேன். அப்படி சேரும்போது நான் சனா அல்ஹம்து சூரா துணை சூரா ஓத வேண்டுமா? நான் அதை எவ்வாறு கணக்கிடுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இமாம் ஜமாத் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம லேட்டாக போய் சேர்றோம். 2 ரக்காத்து முடிஞ்சிருச்சு, 3ஆவது ரக்காத்தில் 4ஆவது ரக்காத்தில் வந்து சேரும் பொழுது நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்ப துவா அல்ஹம்து சூரா இப்படி தான் ஆரம்பிக்கணுமா, இல்லாட்டி நேரடியாக அல்ஹம்து சூறாவில் ஆரம்பிச்சிடுறதா எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் துவக்கும் பொழுது தொழுகையை துவக்கிற துவாவோட தான் நீங்கள் துவக்கணும். நீங்கள் தக்பீர் இட்டினது 4ஆவது இமாமுடைய 4ஆவது ரக்காத்தாக இருந்தாலும் இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தான் முதல் ரக்காத்தில் ஆரம்பிக்கிறீங்க. முதல் ரக்காத்தை ஆரம்பித்தா எப்படி தொழுகணுமோ அப்படி தான் ஆரம்ப துவாவோடு அல்ஹம்து சூறாவோடு துணை சூறாவோடு அதை தான் நீங்கள் ஓதணும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்காத பொழுது எவ்வளவு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம முதல் ரக்காத்தாவே இருக்கட்டுமே, முதல் ரக்காத்தில் இமாம் தக்பீர் கட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம தக்பீர் கட்டணும். இப்போ நாம் ஒரு 2 வசனம் ஓதுறது கூட நேரம் கிடைக்காது, அவ்வளோதான் ஓதிக்கிறோம், அவ்வளோதானே. அதே மாதிரி தான் தாமதமாக வந்தாலும் நீங்கள் துவங்குகிற பொழுது என்ன முதல் ரக்காத்தை எப்படி ஆரம்பிப்பீங்களோ அப்படி தான் ஆரம்பிக்கணும். அதுதான் முறை. எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரத்துக்குள்ளே சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள், முடிஞ்சதை சொல்லுங்கள். நேரம் முடிஞ்சிருச்சா இமாம் போயிட்டாருன்னா அது ஒன்றும் பிழையாகாது. இமாமை ஃபாலோ பண்ணி போயிட வேண்டியதான், மார்க்கத்தில் எது குற்றமாக ஆகாது. நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால் நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் கேள்வி கேட்க விரும்புகிறவங்க கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக எழுதி ஒருத்தர் ஒரு மெசேஜில் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. ஒரே மெசேஜில் நிறைய கேள்விகளை அடுக்கும் பொழுது அது பதில் சொல்கிறதுலேயும் அது ரொம்ப நேரம் கால தாமதமாகவும் ஆகுது, வேறு சில சிக்கல்களும் உண்டாகிறது காரணத்தினால ஒருத்தர் ஒரு மெசேஜில் அவருடைய ஊர் பேரை போட்டு ஒரு கேள்வியை கேளுங்க. அடுத்து வேறொரு கேள்வி கேட்க நினச்சிங்கன்னா அடுத்து இன்னொரு மெசேஜ் ரெடி பண்ணி அதில் உங்களுடைய பேர் ஊரை எழுதி அதில் உங்களுடைய அடுத்த கேள்வியை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.